சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட கேட்டுக்கோங்க. அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க, கமெண்ட்ல ஒரு சின்ன லைக் கொடுங்க, கனெக்ட் பண்ணுங்க. நீங்க உங்களோட எனர்ஜியை இங்க சேனலுக்குள்ள கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? சரி, ஃபர்தரா என்ன ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு, உங்க லைஃப் எப்படி வந்து நீங்க வந்து எதை பேஸ் பண்ணி நீங்க இந்த எஸ் வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ உங்களுக்குள்ள சின்ன சின்ன அந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் இருந்தா அதை வந்து ஓவர் கம் பண்ணுங்க, அதை வந்து கொஞ்சம் ஒத்தி வைங்க அப்படி. ஓகேவா? அது வந்து நடந்த விஷயங்களை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க வந்து இதுல என்ன பாசிபிலிட்டி இருக்கு, நெக்ஸ்ட் நம்ம இந்த பாண்டிங் எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படிங்கிறதுல மட்டும் ஃபோக்கஸிங் வைங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? நீங்க மேனிஃபெஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க, ஆக்ஷனும் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து தானா வந்து மாம்பழம் மடியில வந்து விழுந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்ஷன் எடுங்க. ஓகே, கண்டிப்பா உங்களோட லவ் பாண்டிங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறீங்க. உங்க நபரை பத்தின சில விஷயங்கள், மன வருத்தத்தெல்லாம் நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அவங்கள பத்தி நல்ல ஒரு விஷயங்களை நீங்க வந்து கொண்டு வாங்க. கண்டிப்பா அடுத்தது உங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? உங்க நபர் மேல இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்பு எல்லாம் தூக்கி போட சொல்றாரு. அடுத்தது லவ், அவங்களோட மேரேஜ் தான். ஓகேவா? திருமணம், அதுக்கான அந்த முயற்சிகளை நீங்க எடுக்கணும். நிச்சயதார்த்தம், இப்ப நிச்சயதார்த்தத்துல இருக்கீங்க, நடுவில் பிரேக் ஆயிருக்குன்னா அதை பேசி முடிச்சு நெக்ஸ்ட் திருமணத்துக்கு. இப்போ லவ் லைஃப்லயே நீங்க பிரேக் ஆயிட்டு இருக்கீங்கன்னா அது பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கமிட்மெண்ட். ஓகேவா? ஒரு என்கேஜ்மெண்ட், அந்த நிச்சயதார்த்தம் லெவலுக்கு கொண்டு போவீங்க. மேரேஜ், ஒரு சிலர் டைரக்டா மேரேஜ் கூட போகலாம். உங்க லைஃப் நீங்க எப்படி சந்தோஷமா அமையணும்னு நினைச்சு நீங்க எப்படி கேட்டீங்களோ அப்படி ஒரு நல்ல பிளெஸிங்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா? இது சில பேருக்கு சொல்றாரு. அது உங்களோட, நீங்க எப்படி கேட்டீங்க, எனக்கு சோல்மேட் வேணும், எனக்கு என்ன நல்லா புரிஞ்சுக்கிற பர்சன் வேணும் அப்படி கேட்டீங்கல்ல, அப்படிப்பட்ட பர்சன் தான் உங்க லைஃப்ல வந்தது. இதுக்கு முன்னாடி இப்போ வந்து நோ கான்டாக்ட்ல நீங்க இருக்கீங்கன்னா அந்த பர்சன் வந்து உங்களுக்கான பர்சன். உங்களுக்கான நீங்க எப்படி வரன்னு கேட்டீங்களோ அந்த மாதிரி வந்த பர்சன் தான். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள், ஏதோ அந்த உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட மனவேதனை, ஏதோ ஒரு விஷயத்த இறுக்கம் பண்ணி எமோஷனல் லாக்ல நீங்க ஸ்டிஃபா இருக்கீங்க. அந்த மனக்கசப்பெல்லாம் தூக்கி போடுங்க, உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஹீலிங் தேவை கண்டிப்பா. இந்த கலெக்டிவ் ரீடிங் பார்க்குற நபர் எல்லாருக்குமே சொல்லிட்டேன், கண்டிப்பா ஹீலிங் தேவை. ஓகேவா?